வலிமா விருந்து என்ன செய்யறதுப்பா கேட்கறாங்க. எப்போ உன்ட்ட என்ன இருக்கு? எல்லாம் சொல்ல என்கிட்ட கொஞ்சம் மாவு இருக்குது. உன்ட்ட என்னப்பா இருக்குது? என்கிட்ட கொஞ்சம் அக்குத்து பாலாடை கட்டி கொஞ்சம் இருக்குது. உன்ட்ட என்னப்பா இருக்குது? என்கிட்ட கொஞ்சம் நெய் இருக்குது. எல்லாத்தையும் கொண்டா ஆள்கிட்ட எல்லாத்தையும் வாங்கினாங்க. ஒரு துண்டுல அதை போடுனாங்க. போட்டு மொத்தத்தில் ஒரு கலக்கு இப்படி கலக்கி, இந்தா உனக்கு ஒரு உருண்டை. என்னது யாரோ சொல்ல, இதான்ப்பா வலிமா விருந்து. நான் உனக்கு ஒரு உருண்டை. என்னப்பா? இதான் எனக்கு வலிமா விருந்து. இன்னைக்கு யாராவது நான் உட்பட நீங்க உட்பட இந்த கல்யாணம் நடத்திருக்கிறோமா? யாராவது நடத்துறோமா? ஏன் இந்த சுண்ணத்து எங்க போச்சுன்னு? இந்த சுண்ணத்து இன்னைக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. ஒரே ஒரு ஆள் மட்டும் இந்த சுண்ணத்தை கரெக்டா கடைபிடிக்கிறாங்க. யார் தெரியுமா? ரெண்டாவது கல்யாணம் பண்றவங்க. இந்த ரெண்டாவது கல்யாணம் பண்றான் பாருங்க, அக்காவுக்கும் தெரியாது, அண்ணனுக்கும் தெரியாது, உம்மாவுக்கும் தெரியாது, வாப்பாவுக்கும் தெரியாது. குடும்ப பெருமையெல்லாம் பேசினார்ல முதல் கல்யாணத்துக்கு என்ன செய்யறான்னா, அந்த பெருமை இந்த பெருமை ஆள விளங்குறான். ரெண்டாவது கல்யாணம் பண்ணும்போது அண்ணனுக்கே தெரிய மாட்டேங்குது. உன் தம்பி யாரு கூட போறானப்பா, யாரு கூட போறானா? அதுக்கப்புறம் விசாரிப்பான். ஆமா, அந்த பிள்ளை கல்யாணம் கட்டிட்டாம அண்ணன், சொந்த அண்ணன். அந்த பிள்ளை அவன் ஒருத்தன் தாங்க இந்த ஹதீஸை ஃபாலோ பண்றான். வேற யாருமே தௌஹீத்வாதி நம்ம உட்பட எப்படியாவது ஒரு 1000 பேரையாவது கூப்பிடணுமே, ஒரு 50 பேரையாவது கூப்பிடணுமே நிக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கடலூர் தெற்கு மாவட்டத்தின் சார்பிலே நல்லொழுக்க பயிற்சி முகாமில் நாம் எல்லாம் பங்கு பெற்றிருக்கிறோம். இப்பொழுது எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு நிலைப்பாடுகளில் நிலைத்து நில் அப்படின்ட்டு. நிலைப்பாடுகள் அப்படின்னு சொல்லி ஜமாத்து சில நிலைப்பாடுகளை எல்லாம் அறிவித்திருக்கிறது. நிலைப்பாடுகள் திருமண நிலைப்பாடுகள்னு ஒன்று வச்சுருக்கிறோம். ஹஜ்ஜு உம்ரா நிர்வாகிகள் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு நிலைப்பாடு வச்சுருக்கிறோம். அதே மாதிரி பிற இயக்கங்கள் அமைப்புகள் அந்த மேடையில் நம்ம பேசக்கூடாது, அவங்கள நம்ம மேடையில் ஏற்றக்கூடாது, இப்படின்னு நிலைப்பாடுகளை வச்சுருக்கிறோம். இது மாதிரி நிறைய நிலைப்பாடுகள் இருக்கிறது. இப்போ இந்த நிலைப்பாடுகளை ஏன் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் சுருக்கமாக சொல்லிக்கிறேன். ஏன் இந்த நிலைப்பாடுகள்? இந்த நிலைப்பாடுகளை எடுப்பதற்கு முன்னாடி நம்ம ஜமாத்தை பற்றி சில விமர்சனங்கள் வந்தது. உதாரணத்திற்கு ஹஜ்ஜு உம்ரா செய்கிறோம். நிர்வாகிகள் நிறைய பேர் ஹஜ்ஜு உம்ரா அந்த ட்ராவல்ஸ் வச்சு நடத்துனாங்க. அப்படி நடத்தும்போது என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா, இவங்க 4 பேரை ஹஜ்ஜுக்கோ உம்ராக்கோ கூட்டு போயிருப்பாங்கள்ல, அப்படி கூட்டு போன இடத்துல அங்கே இருக்கக்கூடிய அரபியர்களோ அல்லது வேறு யாரோ நடுத்தரில் விட்டுருவாங்க. அப்போ நம்ம மக்கள் போய் நின்று, உங்களை நம்பித்தானே நான் வந்தேன், இப்போ ஹஜ்ஜு செய்ய முடியலை, உம்ரா இன்றைக்கி அது நடக்குது, இப்போவும் ஸ்டில்லையும் நடந்துக்கிட்டு தான் இருக்கிறது. நிறைய பேர் உம்ராவுக்கு நாளை காலைல ஃப்ளைட்டு சென்னைக்கு வாங்கம்பாங்க, கடைசி ஏஜெண்ட்டையும் காணாது, கூட்டு போன யாருமே காணாது, ஏர்போர்ட்டில் நின்றுட்டு திரும்பி வந்துடுவாங்க. அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இப்போவும் நடக்குது. அப்போ இதை மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நம்முடைய நிர்வாகிகளில் உங்களுக்கெல்லாம் தெரியும், பழைய நிர்வாகிகள்னால் அப்படி நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க நடத்தும்போது இந்த குற்றச்சாட்டுகள்னால் வரும்போது டிஎன்டிஜேக்காரனே இப்படி தான் அப்படின்னா, டிஎன்டிஜேக்காரனே இப்படி ஏமாற்ற தான் செய்வான் அப்படின்னாங்க. சரி, டிஎன்டிஜேக்காரன் சொன்னால் கூட பிரச்சனை இல்லையே, தௌஹீதுக்காரனே இப்படி தான் அப்படின்னாங்க. எங்கே அடி வாங்குதுன்னு தெரியுதா? இப்போ நான் உம்ரா சர்வீஸ் நடத்துகிறேன், 4 பேரை உம்ராவுக்கு கூட்டு போகிறேன், அதில் மிஸ்டேக் ஏற்பட்டுடுச்சு, பார்ட்டிகள் உம்ரா செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுடுச்சு. இப்படின்னு வந்த உடனே என்னால் அவன் பாதிக்கப்பட்டிருக்கலாம், நான் இன்னொருத்தனால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இதை பொதுமக்கள் எப்படி எடுத்தாங்கன்னா, தௌஹீதுக்காரனே இப்படி தான், நான் செஞ்ச ஒரு மிஸ்டேக்கு எங்கே அடி வாங்குது அப்படின்னா என்னுடைய கொள்கையை பாதிக்குது. இப்போ தான் என்ன செய்தோம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா, ஆரம்பத்தில் நான் சொல்கிறது நேற்று இன்னைக்கு எடுத்ததில்லை, ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்பு அப்போ எடுத்தது. நம்ம ஹஜ்ஜு உம்ராலாம் செய்ய வேண்டாம், 20 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், என்னோடய யாபத்தில் சொல்கிறேன், 20 வருஷம் இருக்கும். அப்போ தான் நம்ம எடுத்தோம் ஹஜ்ஜு உம்ரா என்ற இந்த செயல்பாடே வேண்டாம். ஏன்? இதில் நம்ம யோக்கியனாக இருந்தாலும் நம்ம இன்னொரு ஆள்கிட்ட டையை போச்சு ஆட்களை அனுப்புவோம், அவன் மிஸ்டேக் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் அது பாதிப்பு நமக்கு வருது, நம்மோடு நிற்கலை, கொள்கையை அது பாதிக்குது. கொள்கையை பாதிக்கா இல்லையா? அதே மாதிரி தான் தேர்தலில் உங்களுக்கெல்லாம் பழைய ஆட்களுக்கெல்லாம் தெரியும், திடீர்னு அதிமுகவை ஆதரிப்போம், இங்கே வந்தோடனே திமுகவை ஆதரிப்போம், அங்கே போனோடனே காங்கிரஸை ஆதரிப்போம், இங்கே வந்தால் கம்யூனிஸ்ட்டை ஆதரிப்போம். கேள்வி கேட்டான் பாருங்களேன், என்னடா இது, என்ன கொள்கடா வச்சுருக்கிற, இங்கே திமுகங்கிற, அங்கே அதிமுகங்கிற, இங்கே காங்கிரஸ், என்ன இது இப்படி போட்டு குழப்புறீங்களே அப்படின்னோடனே அப்பவும் அதே பேச்சு தான், நஜாத்துக்காரன் தானே, மார்க்கத்தை எப்படி குழப்பினானோ அதே மாதிரி இப்படி தான் அரசியலையும் குழப்பத்தான் செய்வான்.
எதுக்கு எடுத்தாலும் நம்ம செய்யக்கூடிய இதை மாதிரி விஷயங்களில் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுவது எது அப்படின்னா கொள்கை. தௌஹீதுக்காரன் இப்படி தான் நடப்பான், தௌஹீதுக்காரன் இப்படி தான் நடப்பான், தௌஹீதே இப்படி தான் அப்படின்னா இப்போ தான் ஒவ்வொன்றா ஆஹா இது நம்ம போகிற போக்கு சரியில்லை, அப்போ இது வேண்டாம், இதை செய்ய வேண்டாம், இதை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி சில நிலைப்பாடுகளை நாம் அறிவித்தோம். நிலைப்பாடுகள் நாம் அறிவிப்பதற்கு அடிப்படையான காரணமே என்னென்ன நிலைப்பாடுகள் இருக்கிறதோ அதற்கு பின்னணியில் ஒரு சம்பவம் இருக்கும். ஹஜ் உம்ராவாக இருக்கட்டும், தேர்தல் நிலைப்பாடாக இருக்கட்டும், பிற மேடைகள் இருக்கா இல்லையா, அதுக்கும் அப்படி தான். அதையும் தெரிஞ்சுக்கிடுங்க. என்னென்னா பிற ஆட்களை நம்ம மேடையில் ஏற்றிடுவோம். அரசியல்வாதியாக இருக்கட்டும் அல்லது வேறு கொள்கையில் உள்ளவங்களாக இருக்கட்டும், அவங்கள ஏற்றிடுவோம். உடனே இங்கே நின்றுட்டு அவர் என்ன பேசுவார், நம்ம மேடையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல்வானாக அப்படிம்பார். அப்படின்னா என்னென்னு விளங்குதா? ரசூலா இப்போ உயிரோடு இருக்கிறாங்க, அவங்க உங்கள் கனவில் வருவாங்க. ரசூலா இப்போ உயிரோடு இருக்கிறாங்க, நேரில் நம்ம பார்க்கலாம் இப்படிங்கிறாரு. நம்ம எதை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறோம்? ரசூலா இறந்துட்டாங்க, அவங்க இறந்து 1400 வருஷத்துக்கு மேலே ஆகி போயிடுச்சு, இப்போ அவங்கள பார்க்க முடியாது, நம்ம கனவுலையும் பார்க்க முடியாது. இது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் பிரச்சாரம் பண்ணுறோம். நம்ம மேடையிலே ஏறி என்ன செஞ்சுருவார்னா ரசூலா இப்போ வருவாங்க, நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. அப்போ எவ்வளவு முரண்பாடு அது. அப்போ இதை மாதிரி ஆட்கள்லாம் பேசுகிறாங்க, இதாவது பரவாயில்ல, வேறு ஆட்கள் வேறு மாதிரிலாம் பேசுவாங்க. அப்போ தான் என்ன செஞ்சிட்டோம்னா வேண்டாம், பிற ஆட்கள் நம்ம மேடையில் ஏற்ற வேண்டாம், நம்ம வேறு எந்த மேடையிலையும் ஏற வேண்டாம் அப்படின்னு. இப்படி எந்த நிலைப்பாடுகளாக இருந்தாலும் அதற்கு பின்னணியில் ஒரு சம்பவம் இருக்கும். அந்த சம்பவங்கள் அனைத்தும் நம்முடைய கொள்கையை பாதிச்சது. ஒரு தனி மனுஷனை பாதித்தா பிரச்சனை இல்லை, போடா அப்படின்ட்டு போயிடலாம். எதை பாதிக்குதுன்னா கொள்கையை பாதிக்குது. அப்போ கொள்கையை பாதிக்கக்கூடிய விதமாக சில செயல்பாடுகள் இருக்கும்போது அதில் தான் நிலைப்பாடுகளை எடுத்திருக்கிறோம். இது ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் இப்படி ஒரு சம்பவம் இருக்கும். இதை முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ எனக்கு நிலைப்பாடு அப்படின்னு சொன்ன இந்த விஷயத்தில் எல்லா நிலைப்பாடுகளையும் விளக்கிறதுக்கு உண்டான நேரம் கிடையாது. ஏன்னா அதுக்கு பல மணி நேரம் ஆகும். ஒன்றை மட்டும் விளக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. எது? திருமண நிலைப்பாடு. திருமண நிலைப்பாடுகள் அதுலேயும் மார்க்கம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறது, மார்க்கத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இருக்குது. ரெண்டு இருக்குது. அதில் திருமணம்னோன்னா திருமணம் உள்ள எல்லாமே நிலைப்பாடு அப்படின்னு கிடையாது. வரதட்சணை கல்யாணம் சகோதரர் சொன்ன மாதிரி இது நிலைப்பாடா? அதில் கலந்து கொள்ளக்கூடாத நிலைப்பாடா? இல்லை, மார்க்க நெறி. பிதாத்து நடக்குது ஒரு திருமணத்தில், அதில் கலந்து கொள்ளலாமா? கலந்து கொள்ளக்கூடாது, நிலைப்பாடு கிடையாது, மார்க்கத்தின் அடிப்படையில். சரியா? அப்போ அதே மாதிரி அங்கே ஆடம்பர திருமணங்கள் நடக்கிறது அப்படின்னா அது நிலைப்பாடா? நிலைப்பாடெலாம் கிடையாது, மார்க்க அடிப்படையில் கூடாது. ரசூலா தடுத்த ஒன்றை போய் நீங்கள் எப்படி செய்வீங்க? அது நிலைப்பாடெலாம் கிடையாது. டிஎன்டிஜே இருந்தாலும் சரி, டிஎன்டிஜே விட்டு வெளியே போனாலும் சரி, வரதட்சணை கல்யாணத்தில் கலந்து கொள்ளக்கூடாது தான், எல்லாத்துக்கும் உள்ள சட்டம் அது. அப்போ திருமண விஷயத்தில் நமக்கு ரெண்டு விவகாரங்கள் இருக்குது. ஒன்று நிலைப்பாடுன்னு இருக்குது, அது நான் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி மார்க்க நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்கிறது. மார்க்க நிலைப்பாடுனா என்ன? மார்க்கமே அனுமதிக்காத ஒன்று, மார்க்கமே தடுத்த ஒன்று, மார்க்கமே பங்கு பெறக்கூடாது என்று சொன்ன ஒன்று, அதில் எல்லாம் நாம் சேரக்கூடாது. அதுதான் இந்த மாதிரி விஷயங்கள். எது? வரதட்சணை நடக்கிறது, மாலை போடுறது, நாள் நட்சத்திரம் பார்த்து கல்யாணம் பண்ணுறது, இதெல்லாம் மார்க்கத்தில் தடை தானே. இதையெல்லாம் வைத்து ஒருவர் திருமணம் நடத்துகிறார் என்றால் அந்த திருமணத்தில் நாம் மார்க்கம் தடுத்த ஒரு திருமணத்தில் போய் கலந்து கொள்ளக்கூடாது. இது மார்க்க நிலைப்பாடு. சரியா? இது அல்லாமல் திருமண விஷயத்தில் ஜமாத்தின் சார்பில் வேறு ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிறோம். என்ன நிலைப்பாடு? மண்டபத்தில் கல்யாணம் நடத்தாதீங்க, இதுதான் நிலைப்பாடு. வரதட்சணை கல்யாணத்தில் நடத்தாதீங்கன்னு நம்ம சொல்ல மாட்டோம், அது மார்க்கமே சொல்லக்கூடிய ஒன்று, அது நிலைப்பாடு அல்ல, மார்க்க சட்டம். மண்டபத்தில் திருமணம் நீங்கள் நடத்தாதீங்க அப்படிங்கிறோம். ஏன் நடத்தக்கூடாதுங்கிறோம்? அதனுடைய விளைவுகள் என்ன, அதனுடைய பின்னணி என்ன, இது முதல்ல நீங்கள் விளங்கிக்கணும். பொதுவாக தௌஹீதை தமிழகத்தில் ஏறத்தாழ 40 ஆண்டு காலமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதற்கு முன்னாலேயும் சொல்லியிருக்கிறாங்க. ஓரளவுக்கு பிரபலியமானது இந்த 80களுக்கு பின்னால் ரொம்ப கூடுதலாக நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். இப்படி பேசுகின்ற அந்த காலகட்டத்தில் தமிழகத்தினுடைய திருமணம் மற்ற முஸ்லீம்கள் செய்யக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடம்பரம் தான் மிஞ்சி நின்னது. வரதட்சணை என்பது மிக கொடூரமாகலாம் நடந்துச்சு.
எல்லா இடத்துலையும் வரதட்சணை இல்லாத ஒரு கல்யாணம் அப்படின்னு நீங்கள் சமூகத்தில் பார்க்கவே இயலாது. அன்னைக்கே நான் சொல்கிறதெல்லாம் 80களில் 90களில் நீங்கள் வரதட்சணை வாங்காமல் ஒரு ஆள் திருமணம் பண்ணிட்டார்னா பயங்கர புரட்சின்னு எழுதுவாங்க. மேலப்பாளையத்தில்னா எங்கள் தென்காசி நெல்லை மாவட்டத்தில் எல்லாம் மற்ற எல்லா விதத்தும் நடக்கும். ஊர் அடைக்க பந்தல்லாம் போடுவாங்க, ஊருக்கே சாப்பாடெல்லாம் போடுவாங்க, எல்லாம் நடக்கும். ஆனால் வரதட்சணை இல்லாமல் ஒரு ஆள் கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னா பேப்பரில் செய்தியாக வரும். எப்போ? இன்னைக்கு நான் சொல்லலை, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு நான் சொல்கிறேன், பேப்பரில் செய்தியாக வரும். அப்படின்னா எவ்வளோ வரதட்சணை நடக்கும்னு நீங்கள் பாருங்கள். பேப்பரில் எப்போ செய்தியாக வரும்? ஒரு அரிதாக ஒன்று நடந்தால், ஊரில் 1000 கல்யாணம் நடக்குது, 1000ல் ஒரு கல்யாணம் இப்படி நடந்தால் இதுதான் அரிது. இதை மாதிரி நடந்துச்சு. அப்போ சமூகத்தில் அன்னைக்கு வந்து ஆடம்பர திருமணங்கள், வரதட்சணை திருமணங்கள், சீர் கொடுக்கக்கூடிய திருமணங்கள், பெண் வீட்டுக்கு மாப்பிள்ளைக்கு பெண் வீட்டில் இருந்து வீடு கொடுக்கக்கூடிய திருமணங்கள் இப்படித்தான் நடந்துச்சு. அப்போ நம்முடைய தௌஹீத் ஜமாத்து வந்து மிக கடுமையாக பேசுகிறது வரதட்சணையை தான் பேசியிருப்போம் ஒவ்வொரு ஊர்லேயும். ஏன்னா தௌஹீது பேசுகிறதுக்கு அனுமதி தர மாட்டான். மீட்டிங் பெர்மிஷன் வாங்கிறதே வரதட்சணை ஒழிப்பு கூட்டம், இப்படி தான் பெர்மிஷனையும் வாங்குவோம், அதுக்கு தான் தருவான். அதில் வரதட்சணையும் பேசுவோம், தௌஹீதையும் பேசுவோம், அது ரெண்டாவது. ஆனால் எல்லா இடத்துலையும் திரும்ப 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 இந்த வரதட்சணையை பேசுனதின் காரணத்தினால இறைவனுடைய வரலாறு இன்னைக்கு அது கம்மி. வாங்குறாங்க, வாங்காமைனா இல்லை, கொஞ்சம் மறைமுகமாக வாங்குறாங்க, அப்படி இப்படின்னு வேறு ஏதாவது ஒரு வழியில் வாங்குறாங்க, பகிரங்கமாக வாங்கலை. நானாக சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கும்போது எங்கள் ஊரில் தென்காசிலேருந்து நடந்த சம்பவங்கள், ஆலிம் சாய் இருப்பார், ஊர் ஜமாத் தலைவர்கள் இருப்பாங்க. அந்த சபையில் அப்படியே பணத்தை மஞ்சள் பையில் வச்சு தாளால் வச்சு இப்படி கொடுக்கணும். நிறைய கல்யாணத்தில் நானும் பார்த்துருக்குறேன். கல்யாணத்துக்கெல்லாம் அப்போ போவோம்ல, அப்போ பார்த்தது. அதுவும் இப்போ மாதிரி அப்படி பேங்கில் போட்டுரு இப்படி போட்டுரு அப்படி தந்திரி இதெல்லாம் கிடையாது. பகிரங்கமாக இவ்வளவும் கொடுத்ததுக்கு பின்னாடி ஒரு ஆள் உட்காந்து அந்த மஞ்சள் பையை திறந்து எண்ணுவார். 2 தாள் கம்மியாக போயிடுச்சுன்னா என்ன செய்கிறது? 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா இப்படின்னு வரதட்சணை வாங்குறாங்கல்ல, அதுக்குன்னே ஒரு ஆள் கவுண்டிங் பண்ண எண்ணுறதுக்குன்னே ஒரு ஆள் வந்து உட்காந்துக்கிட்டு தனியாக உட்காந்து எண்ணுவார். இவ்வளவு பகிரங்கமாக நடக்கும். அப்போ இவ்வளவு பகிரங்கமாக நடக்கும்போது தான் நம்ம இதை எதிர்த்து கடுமையாக பிரச்சாரம் பண்ணுறோம். அப்படி பிரச்சாரம் பண்ணும்போது 2 விஷயத்தை மையப்படுத்தணும். பெண் வீட்டில் இருந்து எதையும் வாங்கக்கூடாது. எதையும்னா வரதட்சணைங்கிற பேரில் வாங்கினாலும் சரி, பெண் வீட்டில் இருந்து சீரி என்ற பேரில் வாங்கினாலும் சரி, எல்லாமே தப்பு அப்படின்னோம். அதோடு சேர்த்து திருமணத்தில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்களை எல்லாம் மிக கடுமையாக விமர்சனம் பண்ணோம். வாழை மரம் நட்டுதல் இது எங்கப்பா இருக்குது? மாலை போடுறது எங்கப்பா இருக்கிறது? கேட்டோம், ஒவ்வொரு இடத்துலையும் கேட்டோம். மாலை போடுறீல்ல, அது எங்கே இருக்குது? ரசூலா மாலை போட்டாங்களா? வாழை மரம் நட்டுதீங்களா? பந்தல் பிரம்மாண்டமாக போடுறீல்ல, இதெல்லாம் எங்கே இருக்கிறது? இது எல்லாத்தையும் கேட்டோம். இப்படி கேட்கும்போது தான் அன்னைக்கு இருந்த சுன்ன ஜமாத்தை சார்ந்த ஆலிம்கள் ஒரு பதில் சொன்னாங்க. மாலை ஏன் போடக்கூடாது? அத்தரை போடுறதில்ல, அதுக்கு பதிலாக மாலை. அத்தரை எப்படி நறுமணமோ அதே மாதிரி மாலை. இந்த வாதம் இதெல்லாம் உங்களுக்கு இப்போ நான் சொன்னால் புதுசாக தெரியும். அன்னைக்கு வந்து சுன்ன ஜமாத்து ஆலிம் சாக்கள் நம்ம எதை பேசினாலும் ஒட்டுலாம் வைக்க மாட்டாங்க. மாலை போடுவது கூடும்பா, ஏப்பா கூடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அத்தரை போடுறது இல்லை, அதுதான் மாலை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு பதில் சொன்னோம், எப்போ அத்தரை போடுறதும் மாலையும் 2 ஒன்றா? இது பிரமத கலாச்சாரமாக இல்லையா மாலை போடுறது? அவன்லாம் எல்லாத்துக்கும் மாலை போடுவாங்க, நீ எப்படி மாலை போட்ட? அவங்க போடுறது அவங்களுடைய கொள்கை, அவங்களுடைய சித்தாந்தம், அது தனி. நீ எப்படி எப்போ அந்த மாலையை நீ போட முடியும் அப்படின்னு கேட்டுட்டு, சரி அத்தருக்கு பதிலாக தானே மாலை, ஏன் அத்தரை போட்டுப்போ, அத்தருக்கு பதிலாக தான் மாலை அப்படின்னா எந்த மாப்பிள்ளையாவது மாலை மட்டும் போட்டு அத்தரை போடாமையாக இருக்கிறான்? அத்தரோ ஸ்ப்ரேயோ 40 ஸ்ப்ரே அடிக்கிறீங்க, இங்கே ஒரு ஸ்ப்ரே அங்கே ஒரு ஸ்ப்ரே அப்படின்னு அடிச்சுட்டு தானே போகிற, பிறகு எதுக்கு மாலை? இப்படியெல்லாம் லாஜிக்காக பல்வேறு கேள்வி. இது எல்லாத்தையும் விட்டுட்டு அறிவுபூர்வமாக பேசுகிறதெல்லாம் தனியாக வச்சுட்டு மார்க்க ரீதியாக ஒன்று முன் வச்சோம். என்ன முன் வச்சோம் தெரியுமா? இவைகள் அனைத்தும் வீண் விரையும். அப்போ தான் கொண்டு வரோம். இன்றைக்கி கொண்டு வந்ததில்லை. இந்த மாலை போடுவது, வாழை மரம் நட்டுவது, மாப்பிள்ளைக்கு என்று பல செட்டப்புகள் பண்ணுறது, திருமணத்துக்கு என்று பல செலவுகளை செய்கிறது, இது எல்லாத்தையும் பட்டியல் போட்டு இவைகள் அனைத்தும் இஸ்ராஃப் வீண் விரயம் அப்படின்னோம். அப்போ கேட்டாங்க, வீண் விரயம்னா என்ன? வீண் விரயத்துக்கு உங்களால் அளவுகோல் காட்ட முடியுமா? அப்படிலாம் இன்றைக்கி சில பேர் அதெல்லாம் வாதம் வைக்கிறாங்க. நான் சொல்கிறது இன்றைக்கி இல்லை, 30 வருஷத்துக்கு முன்னாடி
வீண் விரயம் அதுக்கு என்ன அளவுகோல் அப்படின்னாங்க. அப்போ தான் சொன்னோம், வீண் விரயம் நீனும் அளவுகோல் வைக்க வேண்டாம், நாங்களும் வைக்க வேண்டாம். ரசூல்லா சொன்னாங்க, இன்ன ஆலம நிக்காஹி பரக்கா ஐசருஹு மௌனா, பரக்கத்து நிறைந்த திருமணம் என்பது செலவினங்கள் மிக மிக எளிமையாக நடத்தப்படுகின்ற திருமணம். ரசூல்லா அதுதானே சொன்னாங்க, எளிமையாக, என்ன எளிமையாக நீ நடத்துறியோ அதுதான் பரக்கத்து. 10 ரூபாயில் உன் கல்யாணம் நடத்துறியா அதுதான் பரக்கத்துன்னு நாங்கள் ரசூல்லா. 20 ரூபாயில் உன் கல்யாணத்தை நடத்தியா அதுதான் பரக்கத்துன்னு நாங்கள் ரசூல்லா. அப்போ எளிமைக்கு இஸ்ராஃபுக்கு ரசூல்லா சொன்ன விளக்கத்தை நீ எடுத்துட்டு போ, எங்கு விளக்கம் வேண்டாம், வேற யாருடைய விளக்கமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி, எளிமையான திருமணம் என்பது பரக்கத்து நிறைந்தது, அதுதான் நபி அவர்கள் கற்றுத்தந்த திருமணம் அப்படின்னு சொல்லி 30 ஆண்டுகளுக்கு முன்பு அன்னைக்கு இருந்த இந்த அனாச்சாரங்கள் திருமணம் பேரால் நடைபெறுகின்ற எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டணும். அதனால தான் இன்னைக்காவது கொஞ்சம் பரவாயில்லை, இல்லைன்னா திருமணம் இதை விட நம்முடைய சமூகத்தில், முஸ்லீம் சமூகத்தில் இன்னும் கடுமையாக நடக்கும். இப்போ இவைகளுக்கு எல்லாம் 2 விஷயத்தை சொல்லியிருக்கிறோம். வரதட்சணை, மார்க்கத்துக்கு எதிரான நிகழ்வுகள், இதை ஒழிச்சோம். ஓரளவுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செஞ்சு அதில் வெற்றியும் கண்டிருக்கிறோம். அதே மாதிரி திருமண செலவை குறைத்து செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸை மையமாக வச்சு இவ்வளவும் பண்ணோம். இப்போவும் ஓஞ்சபாடு இல்லை. அப்போ தான் இன்னும் மறுபடி ஆய்வு பண்ணோம். ஆய்வு பண்ணும்போது தான் இந்த திருமணத்துக்குன்னு மக்கள் ஏன் இவ்வளவு செலவு பண்ணுறாங்க, செலவு பண்ணுவதற்கு என்னென்ன வாசல்னால் திறந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது தான் முதல்ல திருமணம்னாலேயே கல்யாண மண்டபம் தான். நிறைய ஆட்களை கூப்பிட்றாங்க. நிறைய ஆட்களை கூப்பிட்டதின் காரணத்தினால வீடு பத்தலை அப்படிங்கிறாங்க. வீடு பத்தலை அப்படிங்கிறதுக்காக வேண்டி மண்டபத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ உன்னை யார் இவ்வளோ ஆட்களை கூப்பிட சொன்னா? இதுதான் ஃபஸ்ட்டு அன்னைக்கு வச்ச கேள்வி. நான் அன்றைக்கி ஞாபகம் தான் படுத்துகிறேன். முதல்ல உன் பிள்ளைக்கு கல்யாணம் அல்லது உனக்கே கல்யாணம், ஊரே கூப்பிடணுன்னு எந்த ரசூலா சொன்னாங்கன்னு கேட்டோம். ஊர் ஃபுல்லாக கூப்பிடு அப்படின்னு யார் சொன்னா? உறவுக்காரங்களை எல்லாத்தையும் கூப்பிடு யார் சொன்னா? சொல்லு, முதல்ல அதை சொல்லு, ஹதீஸை சொல்லு. எல்லா உறவுகளும் வந்தே தீரணும், ஒரு உறவு கூட வராமல் இருக்கக்கூடாது அப்படின்னு யார் சொன்னா? அப்போ ஆட்களை இவ்வளவு திரட்டுவதின் காரணத்தினால தானே நீ வீடை தாண்டி, தெருவை தாண்டி, மண்டபத்தை பிடிச்சி, மண்டபமும் காணாமல் அங்கே வேறு பந்தல்கள்லாம் போட்டு, சமீபத்தில் நாகூர் அங்கேயெல்லாம் நடந்துச்சா இல்லையா? பிரம்மாண்டமாக பல ஏக்கர் கணக்கில் நிலத்தை பிடிச்சி அதில் செட்டப்லாம் போட்டு அவ்வளோ கல்யாணம் அது செய்தானே செய்கிறாங்க. ஏன்? ஆமாம், 2000 பேர் வராங்க, அப்போ அது தக்கன வசதி பண்ணி கொடுக்கணுமா இல்லையா? 4000 பேர் வராங்க, அது தக்கன வசதி பண்ணி கொடுக்கணும். அப்போ இது எல்லாம் எங்கே நிற்கிதுன்னா, திருமணத்தின் பேரால் நிறைய பேரை நீங்கள் கூப்பிட்டீங்க. கூப்பிட்டதுனால அவங்களுக்கு வசதி செஞ்சு கொடுக்கணுங்கிறதுனால இப்படி செலவு போய்கிட்டே இருக்குது இப்படின்னு ஆய்வு மட்டத்தில் பேசி முதல்ல நபி அவர்கள் எளிமையான திருமணத்தான சொன்னாங்க. ரசூலா எப்படி கல்யாணம் பண்ணாங்க அதை ஒவ்வொன்றா எடுக்கிறோம். ரசூலாவுடைய கல்யாணத்தை ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். இப்போவும் நம்மள்கிட்ட சில பேர் கேள்வி கேட்பாங்க, விருந்து கொடுக்கறது தப்பா? தப்புலாம் கிடையாதுப்பா. ஏன் நீ கூட இன்னைக்கு கொடு, இப்போ இன்றைக்கி தரிப்பியாக வச்சுருக்குறோம்ல, விருந்து கொடுக்கறது தப்பான்னு கேள்வி கேட்குறாங்கல்ல. விருந்து கொடுக்கறது தப்பு இல்லை, இன்றைக்கி தரிப்பியாக இருக்குது, இந்த 100 பேருக்கு நீங்கள் சோறை கொடுங்கன்னா துண்டைக்கானும் துணியக்கானும் ஓடுதிய. ஏன் விருந்து கொடுக்கறது சரி, அந்த லாஜிக்கு சரி அப்படின்னு சொன்னால் இப்போ கொடுங்க, சிதம்பரத்துக்கே கொடுங்க, கடலூர் மாவட்டத்துக்கே கொடுங்க. அது ஏன் கல்யாணத்தில் தான் கொடுப்பேன்னு ஒத்த காலில் நிற்கிற? அப்போ ஏன் இப்படி செய்யணும்? இந்த கேள்விகள் எல்லாம் அன்னைக்கும் கேட்குறோம், இன்னைக்கும் கேட்குறோம். சரி, இப்போ என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்களை நிறைய கூப்பிடுறதுனால அப்போ அதுக்கு தக்கன வசதி செஞ்சு கொடுக்கணும், அதுக்கு தக்கன ஒவ்வொன்றா நிறைய செலவினங்கள் போய்கிட்டே இருக்கிறது. இப்போ தான் நம்ம என்ன செய்கிறோம்னா, வேண்டாம், நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டுக்கு எத்தனை பேர் வர முடியுமோ அத்தனை பேரை கூப்பிடுங்க. உங்கள் வீடு எவ்வளவு கொள்ளளவு கொள்ளுமோ அவ்வளோ பேரை கூப்பிட்டுக்கிடுங்க. ஒரு 50 பேர் போதுமா? 50 பேர் உறவுக்காரர் இருக்கிறாங்களா, கூப்பிட்டு கல்யாணம் பண்ணு. ரசூலா அப்படி தானே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டி என்ன செய்தோம் அப்படின்னா, மண்டபத்தை எல்லாம் எடுக்காதீங்க. இதுதான் நிலைப்பாடு. வரதட்சணை கல்யாணம் அது ஏற்கனவே சொல்லிட்டேன், அதெல்லாம் மார்க்க சட்டங்கள். நிலைப்பாடுன்னு எதை வச்சோம்னா, மண்டபத்தில் கல்யாணம் நடத்தாதீங்க. யாரெல்லாம் நிர்வாகிகளாக இருக்கட்டும் அல்லது தாய்களாக இருக்கட்டும், இவங்க மண்டபத்தில் கல்யாணம் நடத்த வேண்டாம் அப்படின்னோம். ஏன்? அவங்க எளிமையை காட்டினா தான் இவங்களை பார்த்து 4 பேர் எளிமையை படிப்பாங்க. இப்போ நானே பிரம்மாண்டமாக கல்யாணம் நடத்தினேன், நீங்கள் என்ன நினைப்பீங்க? குரானையும் பார்க்க மாட்டியா, ஹதீஸையும் பார்க்க மாட்டியா? அவர் எம்.எஸ். சுலைமானை இவ்வளோ பெருசாக நடத்திட்டாரு, நம்ம நடத்தினா என்ன? இதான பார்வை மக்கள்கிட்ட இருக்குது. சரியா தப்பாங்கிறது ரெண்டாவது.
ஆனால் மக்களுடைய பார்வை நம்மளை தான் பார்ப்பாங்க. நம்மளை பார்த்துட்டு அவரே அப்படி நடத்தினாரு, இவரே எப்படி நடத்தினாரு, சரி நம்ம நடத்தினா என்ன. இன்னும் சொல்ல போனால் திருமணம் இவ்வளவு ஆடம்பரமாக போனது நம்ம கண்டுபிடிச்சது கிடையாது தெரியுமா. இஸ்லாமிய சமூகத்தில் இன்றைக்கி திருமணம் இப்படி ஆடம்பரமாக போதில்லைங்க, நம்ம கண்டுபிடிச்சதா, எல்லாம் காப்பி அடிச்சது. ஒரு ஆளும் சொந்த புத்தியில் இவ்வளோ ஆடம்பர திருமணம்னா நடத்தலை, எல்லாம் காப்பி அடித்தான். அவன் அப்படி நடத்தினான்ல, இவன் இப்படி நடத்தினான்ல, அந்த ஊரில் அப்படி நடந்துச்சுல, இந்த ஊரில் இப்படி நடந்துச்சுல. ஹெலிகாப்டரில் போய் தாலி கட்டுதாகலாம், கல்யாணம் பண்ணுறாங்களாம். எங்கேருந்து காப்பி அடித்தது, யார்ட்டையாவது இருந்து காப்பி அடிச்சிருப்பான். ஃப்ளைட்டில் போய் கல்யாணம் பண்ணுறாங்களாம். அப்போ இதை மாதிரி ஒவ்வொரு செலவினம் கூட்டுது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை பார்த்து ஒருத்தன், ஒருத்தனை பார்த்து ஒருத்தன், இப்படி காப்பி அடிக்கப்பட்டது தான். அப்போ இப்படி காப்பி அடிக்கக்கூடாது அப்படின்னு சட்டங்கள் தனியாக இருந்தாலும் என்னை பார்த்து நீங்கள், உங்களை பார்த்து அவர் இப்படின்னு பெயரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள், இதை மாதிரி யாராக இருந்தாலும் உங்களுடைய கல்யாணத்தை, நீங்கள் நடத்தி வைக்கக்கூடிய கல்யாணத்தை மண்டபத்தில் நடத்தாதீங்க இப்படின்னு நிலைப்பாடு வச்சுருக்கிறோம். இதில் நிறைய பேருக்கு சந்தேகம். சரிங்க, மண்டபத்தில் கல்யாணம் நடத்தக்கூடாது, என் குடும்பம் பெரிய குடும்பங்க, அவங்களே ஒரு 300 பேர் 400 பேர் வந்துடுவாங்க, அவ்வளோ பெரிய குடும்பம். இப்போ இந்த குடும்பத்தை என் வீட்டில் தான் வச்சு நடத்தணும் அப்படின்னா இவங்கள வந்தால் நான் உட்கார வைக்கணுமா வேண்டாமா? எங்கே உட்கார வைக்கிறது? இடம் பத்தல் இல்லை. அதனால தான் அல்லாஹ் ரசூல் மண்டபத்தில் கல்யாணம் நடத்தக்கூடாது என்று தடையாக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்டுட்டு சரி மண்டபத்தில் நாங்கள் நடத்துகிறோம் அப்படிங்கிறாங்க. முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை எடுத்து வைங்க. அதாவது செலவினங்கள் குறைத்து நடத்தப்படுகின்ற அந்த திருமணம் தான் பரக்கத்து நிறைந்ததுன்னாங்க. இது ஜமாத்துடைய நிலைப்பாடா, ரசூலுல்லாஹ்வுடைய நிலைப்பாடா? திருமணத்தை குறைந்த செலவில் நடத்துங்க இப்படின்னு சொன்னது யாருடைய நிலைப்பாடு? ரசூலுல்லாஹ் சொன்ன நிலைப்பாடு. திருமணத்தை நல்ல பிரம்மாண்டமாக நடத்துங்க இப்படின்னு சொன்னது யாருடைய நிலைப்பாடு? ரெண்டும் எதிரும் புதிருமாக பாருங்க. எளிமையாக நடத்துங்க, ரசூலுல்லாஹ் முன்மாதிரி. ஆடம்பரமாக நடத்துங்க, யார் முன்மாதிரி? 100 பேரோ 50 பேரோ 20 பேரோ எவ்வளவு குறைச்சி நடத்துறீங்களோ அது சிறந்தது, ரசூலுல்லாஹ் காட்டி தந்தது. இல்லை 200 பேர் 400 பேர் 500 பேர் 1000 பேர் 2000 பேர் 1,00,000 பேர் இப்படின்னு அப்படியே போய்கிட்டே இருக்கிறது, யாருடைய முன்மாதிரி? ரெண்டையும் சொல்லுங்கள். இதில் நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்கன்னா திருமண விஷயத்தில் குழப்பமே கிடையாது. ரசூலுல்லாஹ் எளிமையை நடத்துங்கங்கிறாங்க. எளிமைக்கு மாற்றமாக ஒன்று இருக்கிறது, எளிமைக்கு எதிரானது. இந்த ரெண்டும் தான் இருக்குது. இப்போ இந்த எளிமைக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய எந்த கல்யாணமாக இருக்கட்டும், யார் முன்மாதிரி அதை சொல்லுங்க. முன்மாதிரி யார்? அதுக்கு எளிமைக்கு ரசூலுல்லாஹ் முன்மாதிரிங்க. எளிமைக்கு எதிராக இருக்கக்கூடியதுக்கு யார் முன்மாதிரி? அடுத்த வீட்டுக்காரன் தான், எந்த வீட்டுக்காரன் தான், எல்லாரும் தான் முன்மாதிரி. எளிமைக்கு ரசூலுல்லாஹ் மட்டும்தான் முன்மாதிரி. இப்போ எதை எடுக்கணும்? ஒரு மோமீன் இறையச்சவாதி எதை எடுக்கணும்? எதை முன்மாதிரியாக எடுக்கணும்? பிறகு எதுக்கு வாய்களையும் நம்ம பேசுகிறோம்? உஸ்வத்துன் ஹசனா, ரசூலுல்லாஹ்விடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்குது. பேசுகிறதுக்கு அருகதை இருக்கா? நம்மளுக்கு பேசுகிறதுக்கு தகுதி இருக்கா? ஆடம்பரமாக கல்யாணம் நடத்துவோம், அதில் போய் நான் கலந்து கொள்வேன், அதை ஆதரிப்பேன் அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது வரலாற்றுக்கு மட்டும்தானோ? நெஞ்சில் கை கட்டுறதுக்கு மட்டும்தானா? கொள்கையை பேசுகிறதுக்கு மட்டும்தானா? நடைமுறை வாழ்க்கைக்கு ரசூலுல்லாஹ் நமக்கு முன்மாதிரி இல்லையா? திருமண விஷயத்தில் ரசூலுல்லாஹ் முன்மாதிரி இல்லையா? அது ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறோம்? இது ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரி, இது அல்லாத மற்றவர்களுடைய முன்மாதிரி, ஷைத்தானுடைய முன்மாதிரி கூட சொல்லலாம். ஷைத்தானுடைய முன்மாதிரிகளுக்கு நம்ம அதுக்கு ஆள் போடுறோம். ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரி அது என் குடும்பம் பெரிய குடும்பம், இன்னும் கொஞ்சம் பேர் ஏன்ட்ட நான் ஒவ்வொரு இடத்தையும் சொல்லிக்கிட்டு தான் வாரேன். ஜி உங்கள் குடும்பம் மாதிரி எங்கள் குடும்பம் இல்லை ஜி. ஏன்டையே நிறைய பேர் கூப்பிடுவாங்க, உங்கள் குடும்பம் மாதிரி என் குடும்பம் இல்லை ஜி. சரி உங்கள் குடும்பம் என்னங்க? அது நிறைய பேர் இருக்கிறாங்க சொந்த பந்தங்கள், ஒரு ஆளை விட்டால் கூட குடும்பத்தில் கலவரம் வந்துடுங்க ஜி. உங்கள் வீட்டில் என்ன நீங்கள் சொன்னால் கேட்டுக்கிடுவாங்க, எங்கள் வீட்டில் எவனும் கேட்க மாட்டான். என்ன சொல்ல வரான் தெரியுதா? நீனா முட்டாப்பையா, நாம் தான் அறிவாளிங்கிறான் ஏன்டையே அதுதானே அதுக்கு அர்த்தம். உங்கள் குடும்பம்லாம் வேற, எங்கள் குடும்பம்னா ஏன் நீ என்ன வானத்தில் இருந்தால் குதிச்ச? நீனும் என்ன மாதிரி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்தவன் தானே. அப்புறம் எங்கள் குடும்பம் மட்டும் இப்படி, உங்கள் குடும்பம் மட்டும் அப்படி, என்ன ஏற்றத்தாழ்வு? இதுதானே பெருமை. இது பெருமை தவிர வேறு என்னங்க? இது பெருமையான பேச்சை தவிர வேறு என்ன இருக்குது? உங்கள் குடும்பம் மாதிரி என் குடும்பம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? என் குடும்பம் பொருளாதாரத்திலையும் சரி, பண பலத்திலையும் சரி, எல்லாத்துலேயும் வலிமையாக இருக்கிறாங்க. உங்கள் குடும்பம் பிச்சைக்கார குடும்பம்,
நீ 4 பேரை வச்சு நடத்துவ, எங்கள் குடும்பம் பெரிய வசதியான குடும்பம், அதனால் அதுதான் எனக்கெலாம் கோபம் வந்துடும். டக்குன்னு சொல்லிடுவேன், இந்த பெருமையை பேசிட்டு இங்கே வராத, எஞ்சி போ, நீ கல்யாணத்துக்கு நான் கூப்பிட வரல, உன் குடும்ப பெருமையை பேச வந்திருக்கிற, அதுதானே வந்திருக்கிற, குடும்ப பெருமையை பேசுகிறதுக்காண்டி இங்கே எதுக்கு வர, என்ன கூப்பிடணும் ஒன்று வேண்டாம், நீ கூப்பிடாமல் இருந்தாலும் நான் சண்டையெல்லாம் போடுறது இல்லை. நிறைய கல்யாணத்தை புறக்கணிச்சிருக்கிறோம், ஏன் இந்த பெருமையை பேசிட்டு வந்ததுனால. அப்போ அதனால் உன் குடும்பம் வேறு எங்கள் குடும்பம் வேறுன்னு பேசினாலேயே முதல்ல விளங்கிக்கிடுங்க, இவன் பெருமை பிடிச்சவன். பெருமை பிடிச்சவன்ட்ட நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை, பெருமை இல்லை இது, பெருமை கடுமையான பெருமை இது. அவன்கிட்ட போய் நம்ம வாதம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீ அல்லாட்ட போய் பதில் சொல்லிப்போ. அப்போ அதனால் முதல்ல இந்த லாஜிக்கெல்லாம் விட்டுருங்க. ரசூல்லா முன்மாறி என்றால் ரசூல்லா காட்டி தந்த அடிப்படையில் நடப்போம், ஷைத்தான் முன்மாறி என்றால் நீ எதனாலும் செஞ்சுட்டு போ அப்படின்னு தான் இதில் முடிவுக்கு வரணும். அடுத்து 2வது விஷயம் என்னென்னா, ஒரு கேள்வி இதில் கேட்பாங்க, எங்கள் ஆட்கள் நிறைய கூப்பிடக்கூடாதுங்கிறீங்க, சரி நிறைய கூப்பிடக்கூடாதுன்னா எளிமையாக நடத்தணுங்கிறீங்க, அப்போ வலிமா விருந்து ரசூல்லா சொன்ன சுன்னத்து தானே, அப்போ வலிமா விருந்து எவ்வளோ நாளும் கொடுக்கலாம்ல அப்படிம்பாங்க. என்னப்பா ஆதாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரசூல்லா வலிமா விருந்து கொடுன்னாங்க. ஆமாம் கொடுன்னாங்க. அதுக்குண்டான அளவுகோல் என்ன? வலிமா விருந்துக்கு எவ்வளோ பேரை கூப்பிடணும்? 40 பேரையா, 100 பேரையா, 200 பேரையா, 300 பேரையா சொல்லு, ஹதீஸில் இருந்து காட்டுங்க. வலிமா விருந்து ரசூலா கூடுன்னு சொல்லிட்டாங்க, எண்ணிக்கை சொன்னாங்களா? இல்லை. அப்போ எவ்வளோ நாளும் கொடுக்கலாம் தானே, உணவு தானே கொடுக்குறோம், ரசூலா கட்டுத்தந்த ஒரு சுன்னத்து தானே. அப்போ அதனால தான் நான் பிதாத்து நடத்தலை, வரதட்சணை வாங்கலை, சீர் கொடுக்கலை, மார்க்கம் தடுத்த எதையுமே செய்யலை, நபி அவர்கள் காட்டு தந்த இந்த வலிமா விருந்தை நான் செய்கிறேன். அது என்ன நீ 50 பேர்னு ஏன் வைக்கிறிய, 100 பேர்னு ஏன் வைக்கிறிய, ஒரு 1000 பேர் நான் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. புரியுதா வாதம்? புரியுதா? அப்போ முதல்ல கேள்வி என்னன்னா, வலிமா விருந்து கொடுப்பதற்கு, திருமண விருந்து கொடுப்பதற்கு எண்ணிக்கையை ரசூலா சொன்னாங்களா? சொல்லலை. அதனால நான் எவ்வளோ பேருக்குனாலும் கொடுப்பேன். இதுதான் பயங்கரமான ஒரு வாதம். இந்த வாதத்தை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன், 1ஆம் நம்பர் முட்டாள்தனமான ஒரு வாதம் இது. வலிமா விருந்துக்கு ரசூலா எண்ணிக்கையை சொல்லவில்லை, எனவே நான் எவ்வளோ நாளும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது முட்டாள்தனத்திலையும் முட்டாள்தனமான மார்க்கத்துக்கு எதிரான ஒரு வாதம். ஏன்? முதல்ல நம்பரை ரசூலா சொல்லலைங்கிறது உண்மை. அதே நேரத்தில் வேறு வேறு ஹதீஸுக்கு முரண் இல்லாமல் தான் இதை வழங்கணும். என்ன ஹதீஸுக்கு முரண் இருக்கக்கூடாது? ரசூல்லா எளிமையாக திருமணம் பண்ணுங்க இப்படின்னு வாயால் மட்டும் ரசூல்லா சொல்லலை, நடைமுறைப்படுத்துகிறாங்க. ரசூல்லா ஒரு கல்யாணமாக பண்ணாங்க, எத்தனை கல்யாணம் பண்ணாங்க? ரசூல்லா ஜெய்னபை பண்ணாங்க, ஹப்சாவை பண்ணாங்க, ஆயிஷாவை பண்ணாங்க, இன்னும் நிறைய பெண்களை ரசூல்லா கல்யாணம் பண்ணாங்க, சஃபியாவை பண்ணாங்க. இப்படியெல்லாம் வரலாறுல இருக்கா இல்லையா? இருக்குது. இந்த கல்யாணத்திலாம் எப்படி பண்ணாங்க? இந்த ஹதீஸை ஒரு ஆள் கூட எடுத்து பார்க்கறது இல்லைங்க, நம்ம ஆட்கள் உட்பட. சஃபியாவை ரசூல்லா கல்யாணம் பண்ணாங்க, ஒரு பயணத்தில் இருக்கும்போது என்ன செஞ்சாங்க? ரசூல்லா வலிமா விருந்தும் கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க? அந்த ஹதீஸை நீங்கள் முஸ்லீமில் புகார்லனா இடம்பெறும், அந்த ஹதீஸை ஃபுல்லாக நீங்கள் படித்து பாருங்கள். நபி அவர்கள் வருகிறார்கள், ஒரு பயணத்தில் கைதியாக பிடித்து கொள்ளப்பட்ட பெண்ணு தான் சஃபியா, அவங்கள கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணும்போது கூட ரசூல்லா இங்கே நிற்கிறாங்க, சஹாபாக்கெல்லாம் அங்கே நிற்கிறாங்க, ஒவ்வொரு இடமா வர்ற வழியில் தங்குவாங்களா இல்லையா, அப்படி அங்கனாங்கன்னா தங்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் கல்யாணம் முடிஞ்சு போச்சு, யார்கிட்டையுமே சொல்லலை, கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் ரசூலா என்ன செய்கிறாங்க? வலிமா விருந்து கொடுக்கணும். வலிமா விருந்து என்ன செய்யறதுப்பா கேட்குறாங்க. எப்போ ஓன்ட்ட என்ன இருக்குது? அல்லாஹ் ரசூலா என்கிட்ட கொஞ்சம் மாவு இருக்குது, ஓன்ட்ட என்னப்பா இருக்குது? என்கிட்ட கொஞ்சம் அக்கத்து பாலாடை கட்டி கொஞ்சம் இருக்குது, ஓன்ட்ட என்னப்பா இருக்குது? என்கிட்ட கொஞ்சம் நெய் இருக்குது, எல்லாத்தையும் கொண்டா. ஆள்கிட்ட எல்லாத்தையும் வாங்கினாங்க, ஒரு துண்டில் அதை போடுனாங்க, போட்டு மொத்தத்தில் ஒரு கலக்கு இப்படி கலக்கி, இந்தா உனக்கு ஒரு உருண்டை. என்னது யாரை சொல்ல? இதான்ப்பா வலிமா விருந்து. நான் உனக்கு ஒரு உருண்டை. என்னப்பா? இதுதான் எனக்கு வலிமா விருந்து. இன்னைக்கு யாராவது நான் உட்பட நீங்கள் உட்பட இந்த கல்யாணம் நடத்திருக்கிறோமா? யாராவது நடத்துகிறோமா? ஏன் இந்த சுன்னத்து எங்கே போச்சுன்னு? இந்த சுன்னத்து இன்னைக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. ஒரே ஒரு ஆள் மட்டும் இந்த சுன்னத்தை கரெக்டாக கடைப்பிடிக்கிறாங்க. யார் தெரியுமா? 2வது கல்யாணம் பண்ணுறவங்க. இந்த 2வது கல்யாணம் பண்ணுறான் பாருங்க, அக்காவுக்கும் தெரியாது, அண்ணனுக்கும் தெரியாது, உம்மாவுக்கும் தெரியாது, வாப்பாவுக்கும் தெரியாது. குடும்ப பெருமையெல்லாம் பேசினார்ல முதல் கல்யாணத்துக்கு என்ன செய்கிறான்னா, அந்த பெருமை இந்த பெருமை ஆளவுலாங்கிறான். 2வது கல்யாணம் பண்ணும்போது அண்ணனுக்கே தெரிய மாட்டேங்குது. உன் தம்பி யாரு கூடயே போகிறானப்பா, யாரு கூடயே போகிறானா? அதுக்கப்புறம் விசாரிப்பான், ஆமாம் அந்த பிள்ளை கல்யாணம் கட்டிட்டாமே, அண்ணன் சொந்த அண்ணன், அந்த பிள்ளை அவன் ஒருத்தன் தாங்க இந்த ஹதீஸை ஃபாலோ பண்ணுறான்.
வேற யாருமே தௌஹீத்வாதி நம்ம உட்பட எப்படியாவது ஒரு 1000 பேரையாவது கூப்பிடணுமே, ஒரு 50 பேரையாவது கூப்பிடணுமே நிற்கிறோம். சரியா? ரெண்டாவது கல்யாணத்துக்கு ஏன் இப்படி போயிடுச்சு, முதல் கல்யாணத்துக்கு ஏன் இப்படி வரிஞ்சு கட்டி நிற்கிறோம், அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எது நியாயம் எது அநியாயம் தெரியும். ரெண்டாவது கல்யாணம் மார்க்கத்தில் தடை இல்லை, அது தனி, மார்க்க சட்டம் தனின்னு வைங்களேன். முதல் மனைவிட்ட அனுமதி எல்லாம் வாங்கி எல்லாமே முறையாக செஞ்சாலும் அந்த ரெண்டாவது கல்யாணம் யாருக்குமே தெரியாமல் அணக்கமில்லாமல் அப்படியே செஞ்சுட்டு போகிறான். முதல் கல்யாணமாக இருந்தால் குடும்ப பெருமை, கோத்திர பெருமை, அடுத்த வீட்டுக்காரன் பெருமை, மண்டப பெருமை, காசு பணம் எல்லாம். அப்போ தான் இந்த வாதம்லாம் வருது. எந்த வாதம்? எண்ணிக்கை ரசூலுல்லாஹ் சொன்னார்களோ, ஏன் ரெண்டாவது கல்யாணத்துக்கு கேட்க வேண்டியதானே? நீங்கள் இந்த ரெண்டாவது கல்யாணங்கிறது கொஞ்சம் போய் இழுத்துட்டு ஓடுறான், அதை மட்டும் நீங்கள் கற்பனை வைக்காதீங்க. நீங்கள் இன்னொரு ரெண்டாவது கல்யாணம் இருக்குது உண்மையிலேயே சமுதாயத்தில். தலாக் விட்டாங்க, தலாக் விட்டுருப்பாங்கல்ல, ஹுலாவோ தலாக்கோ, அப்படி கணவன் மனைவி பிரிஞ்சுட்டாங்க. முறையாக நம்ம ஜமாத்தே சேர்ந்து செய்து இந்த மாதிரி ரெண்டாவது கல்யாணம் எத்தனையோ நம்ம நடத்தி வச்சுருக்கிறோம். உண்மையிலேயே அவங்க கணவன் மனைவி முதல்ல கல்யாணம் பண்ணி அவங்க பிரிஞ்சு வேறு வேறு ஆட்களும் வேறு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து கட்டுவாங்கல்ல, அந்த ரெண்டாவது கல்யாணம் சொல்கிறேன். யாருக்காவது தெரியுதா? யாருக்காவது தெரியுதா? நம்ம கூட உள்ள ஒரு ஆள் இருக்கிறாரு, அவருடைய பிள்ளைக்கு தலாக்கு, அவருடைய பிள்ளைக்கு ரெண்டாவது கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாரு, யாருக்குமே தெரியலை. எங்க அந்த பிள்ளைக்கு தலாக்கு விட்டாங்களே, திரும்ப ஏதாவது மாப்பிள்ளை கிடச்சிதா? கல்யாணம் கட்டி ரெண்டாவது மாப்பிள்ளைக்கு ஒரு பிள்ளைய வந்துருச்சுப்பா அப்படிங்கிறான். எப்போ நடந்துச்சு? இப்போ மட்டும் கரெக்டாக பார்க்குறீங்கல்ல. ஹலாலான அடிப்படையில் நம்ம ஜமாத்தை நடத்தி வைக்கக்கூடிய ரெண்டாவது கல்யாணத்தில் இங்கே வந்து வாதம் பண்ண மாட்டேங்கிறானே. வலிமா விருந்துக்கு நம்பர் என்ன கேட்க மாட்டேங்கிறான். ஏன் கேட்கல? இதுதான் கேள்வி. அப்போ என்ன விளங்குது? கரெக்டான திருமணம்ங்கிறது இந்த ரெண்டாவது கல்யாணம் பண்ணும்போது கடைபிடிக்கிறீங்களா இல்லையா? அதுதான். முதல் கல்யாணத்துக்கு இப்படி ஆடம்பரம் அல்லது ஆட்களை கூப்பிடணும்னு நினைக்கிறது, அது அடுத்த ஆளை காப்பி பண்ணோம். ரசூலாவே முன்மாதிரியாக எடுக்கலை, ரசூலாவே முன்மாதிரியாக எடுக்கலை. எடுக்காதனால வந்து விளைவுகள். அடுத்து நீங்கள் அந்த ஹதீஸை நீங்கள் பாருங்கள். சஃபியாவுக்கும் ரசூலா இப்படி செய்கிறாங்க. அதே மாதிரி எல்லா பெண்களுக்கும் ரசூலா கல்யாணம் பண்ண அத்தனைக்கும் வலிமா விருந்து தான் கொடுத்தாங்க. வலிமா விருந்து இப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. புகாரில் ஒரு ஹதீஸ் வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களில் கூடுதலாக வலிமா விருந்து ஒரே ஒரு பெண்ணுக்கு கொடுத்தாங்க, ஜைனப். என்னப்பா கொடுத்தாங்க? பயங்கரமாக வலிமா விருந்து ரசூலா கொடுத்தாங்களாம். எவ்வளோ கொடுத்தாங்க? அவங்க ஒரு ஆட்டை அறுத்து வலிமா விருந்து கொடுத்தாங்க. உச்சகட்டம். அதாவது சின்ன அளவுக்கு ரசூலா கொடுத்துருக்குறாங்க, பிரம்மாண்டமாக ரசூலா கொடுத்தது ஒரே ஒரு ஆட்டை அறுத்து அவங்க வலிமா விருந்து கொடுத்தாங்க. இவ்வளோதான் இருக்குது. உச்சகட்டமேங்க. ஒரு ஆடை அறுத்து எவ்வளோ பேர் சாப்பிட்லாம்? நீங்கள் இன்றைக்கே கணக்கு பண்ணி பாருங்களேன். இதுக்கு எதுக்கு நம்பரு? ஒரு 50 பேர் சாப்பிட்லாமா? ஒரு 100 பேரே சாப்பிட்லாமா? வச்சுக்கிடுங்களேன். இவ்வளோதானே ரசூலா காட்டி தந்த வலிமா, இவ்வளோதானே இருக்குது. இதை தாண்டி ரசூல்லா வலிமா விருந்து எங்கே வச்சாங்க சொல்லுங்கள். ஒரே ஒரு ஹதீஸை தீட்டு வருவாங்க, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைனப்பை கல்யாணம் பண்ணுறாங்க, ஒரு ஆட்டை அறுத்து விருந்தும் கொடுத்துட்றாங்க. அதற்கு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனஸுடைய தாயார் உம்மு சுலைம் அவங்க வந்து ஒரு ஹைஸ் என்ற உணவை ரசூல்லாவுக்கு அன்பளிப்பாக கொடுக்குறாங்க. ரசூல்லா அந்த உணவை தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து அதை வைப்பாங்க. அனஸ் கொண்டு வந்து வைப்பாங்க. ரசூல்லா அதை பார்ப்பாங்க. உடனே அனஸ்கிட்ட ரசூல்லா சொல்லுவாங்க, அனஸே தெருவில் போகக்கூடிய ரோட்டில் போகக்கூடிய எல்லாத்தையும் கூட்டு வாப்பா அப்படிம்பாங்க. தெருவில் போகக்கூடிய வரக்கூடிய ஊரில் உள்ள எல்லாத்தையும் கூட்டுவா அப்படிம்பாங்க. எல்லாரும் வருவாங்க. ரசூல்லாவுடைய வீடு சின்ன வீடு. உடனே ரசூல்லா சொல்லுவாங்க, 10 பேரா வந்து சாப்பிட்டு போவாங்க. முதல்ல 10 பேர் வருவாங்க, சாப்பிடுவாங்க. ரெண்டாவது 10 பேர் வருவாங்க, சாப்பிடுவாங்க. இப்படி எல்லாருமே சாப்பிட்டு போயிடுவாங்க. இப்படி போன பிறகு இந்த ஹதீஸ் வருது, முஸ்லீமில் உள்ள ஹதீஸ். இந்த ஹதீஸை வச்சு ரசூல்லா கொடுத்துருக்குறாங்கல்ல. அனஸ் சொல்கிறாரா இல்லையா? தெருவில் போனவன் வந்தவன் இருந்தவன் எல்லாத்தையும் ரசூல்லா கூப்பிட்டாங்க, அனஸ் போய் கூப்பிட்டாங்க, எல்லாரும் வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னு இருக்குல்ல. இதுதான், இது வலிமா விருந்தே கிடையாது. இது வந்து என்னன்னு கேட்டால், ரசூல்லா நபி என்பதற்கு ஒரு அற்புதமாக முஅஜிசாத்தாக காட்டப்பட்ட ஒன்று. இது முஅஜிசாத். என்ன? ரசூல்லாவுடைய வீட்டில் இருந்தது ஒரு பாத்திரத்தில் உள்ள உணவு. இதைத்தான் அவ்வளோ பேரும் சாப்பிட்ருக்குறாங்க. சரி, இதைத்தான் நீங்கள் முன்மாதிரியாக வச்சா என்ன செய்யணும்? வீட்டில் 4 இட்லி இருக்கா, சிதம்பரத்தை ஃபுல்லாக அந்த 4 இட்லி சாப்பிட சொல்லு. வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு தான் ரசூல்லா அன்னைக்கு எல்லா மதீனாவாசிகள் எல்லாத்துக்கும் விருந்து கொடுத்தாங்க. சரி, அதுதான் ஆதாரம் என்றால் நபி அவர்கள்ட்ட இருந்தது ஒரு பாத்திரத்தில் உள்ள உணவு. ஒரு பாத்திரம்னா அண்டாவை நான் சொல்லலை, அவர் அனசு கையில் தூக்கிட்டு ஓடி வராரு, அவ்வளோதான். இவ்வளோதான் இருந்துச்சு.
இந்த உணவைத்தான் இவ்வளோ பேரும் சாப்பிட்டாங்க. அப்போ அவ்வளோ பேரும் சாப்பிடக்கூடிய அளவிற்கு அந்த உணவு முஅஜிசாத், அற்புதம் என்ற அடிப்படையில் நடந்தது. அதைத்தான் நான் ஃபாலோ பண்ணுவேன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க பார்ப்போம். அற்புதத்தை ஃபாலோ பண்ண முடியுமா? நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா அது அல்லாட்ட இருந்து வந்த அற்புதம், யாரும் அதை ஃபாலோ பண்ண முடியாது. இன்னும் சொல்லப்போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு பயணத்தில் இருக்கிறாங்க, ஒளி செய்கிறதுக்கு தண்ணி இல்லை. தண்ணி இல்லைன்னொன்னே ரசூல்லா ஒரு பாத்திரத்தை கொண்டு வான்னாங்க. அதில் கொஞ்சம் காணி தண்ணி இருந்துச்சு. ரசூல்லா இப்படி விரல முக்குனாங்க, அப்படியே தண்ணி பீரிட்டு வந்தது. எல்லாரும் ஒலி செஞ்சாங்கன்னு வருது. இதை மாதிரி நம்ம செய்ய முடியுமா? இது ரசூல்லாவுடைய மோஜிசாத்தை ஆதாரமாக காட்டக்கூடாது, அற்புதத்தை ஆதாரமாக காட்டக்கூடாது. ரசூல்லாவுக்கு நிறைய அற்புதங்கள் இருக்குது, அது ரசூல்லாவே தடுத்தும் இருக்கிறாங்க. இந்த மோஜிசாத் விஷயம் அற்புத விஷயமா இருக்கா இல்லையா, அதில் என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாதுங்கிறாங்க. அதுக்கு என்ன ஆதாரம்னா, ரசூல்லா அவருக்கு தொடர் நோன்பு வைப்பாங்க. தொடர் நோம்புனா என்ன? இப்போ நம்ம மாரிபுள்ள சாப்பிடுதோமா இல்லையா, நோம்பு திறக்கிறோமா இல்லையா? நோம்பே திறக்கிறது இல்லை. இன்றைக்கி சஹரு சாப்பிட்டா அவ்வளோதான், நாளைக்கு மாரிபு வந்தாலும் நோம்பு திறக்கக்கூடாது, அடுத்த நாள் சஹரும் சாப்பிடக்கூடாது, அப்படியே கண்டினியூ. இது ரசூல்லா தொடர் நோம்பு. இப்படி ரசூல்லா வச்சாங்க. சஹாபால் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, தொடர் நோம்பு நீங்கள் மட்டும் வைக்கிறீங்க, நாங்கள் வைக்கக்கூடாது, நீங்கள் தடுத்துட்டிய. ஆமாப்பா, நீங்கள் வைக்கக்கூடாதுப்பா, நீங்கள் வைக்கக்கூடாது, நான் வைக்கலாம் அப்படின்னோடனே சஹாபாக்கள் மீறி, நீங்கள் மட்டும் வைக்கலாம், நாங்கள் மட்டும் வைக்கக்கூடாதோ அப்படின்னாங்க. சரி வை அப்படின்ட்டாங்க. ரசூல்லா இப்படி அனுமதி கொடுத்த உடனே வைக்கிறாங்க. அப்போ அந்த ஹதீஸில் வருது, 2 நாள் 3 நாள் போன உடனே பிறையை பார்த்துட்டாங்க. பிறையை பார்த்தோம்னா ரசூல்லா அந்த தொடர் நோம்பை நிப்பாட்டாங்க. அதுக்கப்புறம் ரசூல்லா சொல்கிறாங்க, அவங்க வாங்குங்க, என்ன மாதிரி நீங்கள் தொடர் நோம்பு வைக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிறத விட்டுருங்க. அப்போ தான் ரசூல்லா கடுமையாக வெறுக்கிறாங்க. ஏன் தெரியுமா? எனக்கு அல்லாஹ் நீங்கள் அறியாத புறத்தில் இருந்து உணவையும் பானத்தையும் தருகிறான். உங்களுக்கு அது கிடைக்கா? உங்களுக்கு அது கிடையாது. எனக்கு அல்லாஹ் இறைவன் அப்படி தருகிறான். நான் மகரிபில் நோம்பு திறக்கிறது இல்லை, ஆனால் அல்லாஹ் எனக்கு உணவு தருவான். நைட்டு நேரத்தில் இறைவன் எனக்கு உணவு தருவான். ஆனால் உங்களுக்கு அப்படி கிடைக்குதா? அதனால இந்த விஷயத்தில் என்ன பின்பற்றாதீங்க. விளங்குதா? அற்புதம்னு ஒன்று இருக்கா இல்லையா? அற்புதத்தில் வந்து ரசூலாவை பின்பற்ற முடியாது, பின்பற்றக்கூடாது, நம்மளால் அது சாத்தியமும் கிடையாது. அப்போ அதே மாதிரி தான் இந்த உணவு விஷயத்தில், அனசு கொண்டு வந்த அந்த உணவு விஷயத்தில் ரசூலா எல்லாரும் கொடுத்தாங்க அப்படிங்கிறது உண்மை. ஆனால் அது அற்புதத்தில் நடந்த ஒரு நிகழ்வே தவிர முன்மாதிரியாக கொள்ளத்தக்க ஒரு நிகழ்வு அல்ல. இதையும் புரிஞ்சுக்கணும். அடுத்து அந்த அற்புதத்திலையும் எவ்வளோ பேர் சாப்பிட்டாங்கங்கிறிய? எவ்வளோ பேர் சாப்பிட்டாங்க? 300 பேர் தான். அந்த சாப்பாடும் மொத்தத்தில் 300 பேர். அனசே அறிவிப்பாங்க எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டேன், நீ தெருவில் போனவங்க வந்தவங்க கண்ணில் கண்டவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டீங்களப்பா, மொத்தம் எத்தனை பேர் சாப்பிட்ருப்பாங்க? 300 பேர். ஒரு பேச்சுக்கு அதை நீங்கள் ஆதாரமாக எடுத்தாலும், திருமண விருந்து என்று நீங்கள் சொன்னாலும் 300 பேர் தான், அவ்வளோதான் இருக்குது, அது தாண்டி இல்லை. அப்போ அதனால் முதல்ல இந்த விஷயத்தில் மண்டப திருமணம் கூடாது, நம்ம நிலைப்பாடு வச்சுருக்குறோம். இந்த நிலைப்பாடு நியாயமான காரணத்திற்காக, இந்த திருமணத்தை வந்து ஆடம்பரமாக கொண்டு போயிடக்கூடாது என்ற நல்ல காரணத்திற்காக வேண்டித்தான் இதை வந்து நம்ம வச்சுருக்கிறோம். இப்படி இருக்கும்போதே இன்றைக்கும் எப்படி ஆடம்பரமாக திருமணம் நடத்துகிறாங்க பாருங்கள். அப்போ அதை எளிமைப்படுத்தணும் அப்படின்னா அது நம்ம கையில் தான் இருக்கிறது, நாம் தான் முன்மாதிரியாக கொண்டு போகணும். இப்போ அந்த அடிப்படையில் தான் இவ்வளவும் சொல்லியிருக்கிறோம். அதனால் எளிமையாக நடத்தப்படுகின்ற அந்த திருமணம் தான் பரக்கத்து நிறைந்தது, நபி அவர்கள் கற்றுத்தந்த முன்மாதிரி திருமணம். இது அல்லாமை எளிமைக்கு மாற்றமாக எந்த திருமணம் நடந்தாலும் அது முன்மாதிரி திருமணம் அல்ல அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. இது அடிப்படையில் தான் மண்டப திருமணங்கள் வேண்டாம் அப்படின்னு நாம் சொல்கிறது. சின்ன சின்ன விதிவிலக்குகள் மட்டும் அதில் இருக்கிறது. மண்டப திருமணம் நிர்வாகிகள் யாரும் நடத்தக்கூடாது. ஒரு சமய உறுப்பினர்கள் யாராவது ஒரு ஆள் கல்யாண மண்டபத்தில், மார்க்கம் தடுத்த ஒன்று அல்ல, மார்க்கம் வந்து தடுத்த எதையும் செய்யாமல் ஆட்களை மட்டும் கொஞ்சம் கூட்டி அவர் வந்து மண்டபத்தில் கல்யாணம் நடத்திட்டார்னா தாய்கள் நாங்கள் அனுப்ப மாட்டோம், தப்தர் வேணால் வச்சுக்கிடுங்க அப்படின்னு அதுக்கு ஒரு முடிவு எடுத்துருக்குறோம். இது அல்லாமல் அதில் ஒரே ஒரு சின்ன விதிவிலக்கு என்னென்னா, மண்டப திருமணம் கூடவே கூடாதான், நடத்தாதீங்க, அதைத்தான் வலியுறுத்துவோம். ஒரே ஒன்று விதிவிலக்கு என்ன? சென்னை மாதிரி உள்ள இடம், மதுரை மாதிரி உள்ள இடங்களில் வீடே சின்னதாக தான் இருக்கும், தெருவும் பார்த்திங்கன்னா அதை விட சின்னதாக இருக்கும். அப்போ 4 பேர் வர முடியும், அவங்க குடும்பத்துக்காரங்களே வர முடியாது. அப்போ அந்த மாதிரி இடங்களில் மட்டும் விதிவிலக்கு என்ன சொல்லியிருக்கிறோம்னா, அந்த மாவட்டம் அந்த கிளை அவங்க ஒரு முடிவு எடுக்கலாம். என்ன முடிவு எடுக்கலாம்? இந்த வீட்டில் நடத்தப்படுகின்ற இந்த திருமணம், அதிலே செலவு செய்யப்படுகின்ற அந்த செலவை விட மண்டபத்தில், மண்டபம்னா பிரம்மாண்ட மண்டபம் இல்லை, இந்த சாதாரணமாக சமூக நலக்கூடம்னா சொல்லுவாங்கள்ல சின்ன அளவிற்கு, அந்த மாதிரி மண்டபத்தை பார்த்து அங்கே செலவு கம்மி என்றால் அவங்க மட்டும் அதை நடத்திக்கலாம். அதாவது தெருவில் வீட்டில் நடத்தக்கூடிய திருமணத்தினுடைய செலவை விட
மண்டபத்தில் நடத்தக்கூடிய, மண்டபம் என்றால் சமூக நலக்கூடத்தில் நடத்தக்கூடிய அந்த திருமணத்தினுடைய செலவு குறைவு என்றால் அது மாவட்டமும் கிளையும் அவங்களும் முடிவு எடுத்து சொன்னால் அதுக்கு மட்டும் அனுமதி. பாக்கி எந்த மண்டபத்துக்கும் திருமணம் நடத்தாதீங்க, ரசூலாவே முன்மாதிரியாக வைங்க அப்படிங்கிறோம். இந்த மண்டபம் மாவட்டம், கிளை, மாநிலம் யாராக இருந்தாலும் நடத்தாதீங்கன்னு தான் சொல்லணும். எளிமையாக நடத்துங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த விதிவிலக்கு என்பது உறுப்பினர்களுக்கு தான் கொடுத்து வச்சுருக்கணும், அதையும் வழங்கிக்கிடுங்க. உறுப்பினர்களுக்கு என்ன, எந்த அடிப்படையில் அந்த கிளையும் மாவட்டமும் அவங்க முன்கூட்டியே இப்படி நிலை, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை, அந்த நிலையெல்லாம் விலைக்கு மாவட்டமும் சரிதான் இவங்க அந்த 7000 ரூபா மண்டபத்தில் நடத்துறது தப்பு இல்லை, கிளையும் ஆமாம் ஒன்றும் இல்லை இது எளிமை தான் அப்படின்னு அவங்க சான்று கொடுத்து தலைமைக்கு சொன்னால் தலைமை அதை விசாரித்து ஓகேன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி அந்த கிளை நிர்வாகியோ மாவட்ட நிர்வாகிகளோ அவங்களுக்கும் அப்படி வந்ததுன்னா நானாக முடிவெடுக்கக்கூடாது, அப்பவும் அந்த கிளை முடிவெடுக்கணும். அந்த கிளையும் மாவட்டமும் நடத்தி முடிச்சுட்டு இங்கே சொல்லக்கூடாது. நடத்துறதுக்கு முன்னாடி எப்படியும் கல்யாணம்னா திடீர்னு யாரும் நம்ம திருமணம் நடத்துறது இல்லை, முன்கூட்டியே திட்டமிட்டு தான் திருமணம் நடத்துகிறோம். அப்போ முன்கூட்டியே திட்டமிட்டு நடத்தும் போது முன்கூட்டியே அந்த சூழலை அறிந்து இப்படி தாங்க இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி 10 பேர் தான் வீட்டில் இருக்க முடியும், 15 பேர் தான் இருக்க முடியும், வேறு வழியே இல்லை, இதை விட இன்னொரு செலவினங்கள் குறைவாக இருக்குது, அங்கே நடத்தலாம் அப்படின்னு நாங்கள் முடிவெடுத்துருக்கோன்னா அதுக்குண்டான எல்லா விவரத்தையும் சொல்லி சும்மா போகிற போக்கில் இங்கே முடியலை அங்கே அப்படிங்கிறது இல்லாமல் புள்ளி விவரத்தோடு இப்போ வீட்டில் நடத்தினால் இவ்வளோ செலவு, உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு 15,000 ரூபா ஆகுது, இதே கல்யாணத்தை பக்கத்தில் சமூக நல கூட இருக்குது அங்கே நடத்தினால் 7,000 ரூபாயில் முடியும். அதனால் நான் 7,000 ரூபாயில் இந்த கல்யாணத்தை முடிக்க நான் விரும்புகிறேன். இன்னும் இருக்குது கிளை மாவட்டம், அவங்கள்ட்டையும் விசாரிச்சுக்கிடுங்க. நான் என்னுடைய மனோஇச்சையின் அடிப்படையில் சொல்லலை அல்லது என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் சொல்லலை, இது நடைமுறையில் உள்ளது அப்படிங்கிறத அங்கேயும் ஒப்புதல் வாங்கி தலைமை போனீங்கன்னா தலைமை அதை விசாரிப்பாங்க. சரின்ட்டு இதுதான் மேட்ரு. நடந்தது என்னன்னு ஒரு பக்கம் இருக்கட்டும், இனிமேல் நடக்கக்கூடியதுக்குத்தான் நம்ம தீர்வும் காண முடியும், சொல்யூஷன் அதுக்கு தான். சரியா? அதனால் பொதுவாக இந்த திருமண விஷயத்தில் எந்த குழப்பமும் வேண்டாம், ரசூலாவை மட்டும் முன்மாதிரியாக எடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.